அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேசராசி. அஸ்வினி ஞான மோட்ச காரகனான கேது, இரத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்து எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட உங்களுக்கு 6இல் சஞ்சரிக்கும் கேது அளப்பரிய ஆற்றல் வழங்குவார். தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி போவாங்க. சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பால் லாபம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும், வழக்கு விவகாரம் வெற்றியாகும், பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகும், எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் பொன் பொருள் சேரும், வரவு அதிகரிக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. நீண்ட நாளாக பேசி பார்த்து விலைக்கு வராத இடம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். பத்திரம் கையெழுத்தாகும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியின் பார்வைக்கு ஆளாவதால் செயல்கள் இழுபறியாகும், முயற்சி தள்ளி போகும். என்றாலும் விடாமுயற்சியால் வெற்றியடைவீங்க. திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு கழுத்தில் மாங்கல்யம் ஏறும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. மாணவர்களுக்கு மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு பதவிலாம் சேரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகரை வழிபாடு செய்தால் நன்மையெல்லாம் நடைபெறும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பரணி. சுக்கிரன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எதிலும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் நினைத்ததை அடையும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சினால் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் மாதமாக இருக்க போகுதுங்க. சுக்கிரன் மாதம் முழுவதும் யோகத்தை தரப்போகிறாரு. பொண்ணும் பொருளும் அள்ளி தருவார். வரவு கூடும். குடும்பத்தில் நெருக்கடி மறையும்.
2இல் சஞ்சரிக்கும் குருவால செல்வாக்கு உயர்வதுடன் உடல் பாதிப்புகள் விலகும். பணியில் உங்களுக்கென ஏற்பட்ட நெருக்கடிலாம் தீரும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் நடத்துவோர் உயர்வு பெறுவாங்க. தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பெறுவாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும். வேலை தேடுவோரின் முயற்சி வெற்றியாகும். சிலர் வெளிநாட்டிற்கு போவாங்க. விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விளைச்சல் பொருள் கூடுதல் விலை போகும். லாபசனியால் மூடி கிடந்த தொழில் மீண்டும் இயங்கும். உழைப்பவரின் விருப்பம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவீங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வழிபட சங்கடம் தீரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது கார்த்திகை 1ஆம் பாதம். சூரியன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டும் சக்தியும் இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானை நினைவதால் திட்டமிட்டு செயல்படுவீங்க. நினைத்த காரியங்களில் வெற்றியடைவீங்க. இதுவரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். அரசு தேர்வு எழுதியவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியில் சந்தித்த பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். லாபசனியால் தொழில் விருத்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உண்டாகும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி தடைகள்லாம் விலகும். விவசாயிகளின் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் தான். சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருத்தணி முருகனை வழிபட நன்மையெல்லாம் அதிகரிக்குமுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.